ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான செய்தி வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி. அவருடைய தலைப்பு கேட்டின் மகன். என்ன மகன்? கேட்டின் மகன். ஆமா, நான் சொல்லல, எம்பெருமானாகிய இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. ஆமென். கேட்டின் மகன் என்கிற தலைப்பில் நாம் வேதத்தை தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. முந்தின வசனம், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திலே வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு இறுதி ஜெபம். அவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்யும்படி இந்த பூலோகத்துக்கு வந்தார். இந்த பூலோகத்துக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தமக்காக தெரிந்து கொண்டார். ஏனென்றால் நான் இன்னும் ஒரு 3 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே நான் இருப்பேன். என்னிடத்தில் இருக்கிற சேம் வல்லமையை, பவரை, அதிகாரத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின்பு நான் போன பிறகு இவர்கள் என்னுடைய பணியை தொடர்ந்து உலகமெங்கும் சென்று அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து உம்முடைய ராஜ்யத்தை பிரசித்தம் பண்ணி அநேக மக்களை உம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நான் செய்கிறேன் என்று சொல்லி 12 பேரை அவர் என்ன பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினார். அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்தார். 12 பேர்களை தெரிந்து கொண்டார். இப்பொழுது அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டு இந்த பூலோகத்தை விட்டு பரலோகம் நான் வந்து விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லிட்டு அங்கே சொல்லுகிறார், இந்த 12 பேரை நீர் கொடுத்தீரப்பா, அதுல ஒருவன் கேட்டின் மகனாய் போய்விட்டான். என்ன சொன்னாரு? கேட்டின் மகனாய் போய்விட்டான். அதுக்குதான் அவர் சொல்கிறார், கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் மற்றவர்கள் எல்லாரும் கெட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. அப்ப கேட்டின் மகன் இப்பொழுது யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 12 பேர்ல ஒருத்தர். அவர் பேர் என்ன? யூதாஸ் காரியத். கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாம நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாரையும் நான் காத்து கொண்டு தான் வந்தேன். ஆனாலும் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? கேட்டின் மகன் வேத வாக்கியம் சொல்லுகிற வண்ணமாக அவன் கேட்டின் மகன் கெட்டு போனான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே முதல் வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே அருமையாக தனக்கென்று 12 சீடர்களை தெரிந்து கொண்டார். அந்த 12 சீடர்களை அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன பெயரிட்டார்? அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஆமா. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீடர்களை தம்முடைய இடத்துல வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் என்று சொல்லி அங்கே ஒவ்வொருவருடைய பேரையும் அங்கே எழுதுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லி அவர்களை அழைத்தார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானே, அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி, தேவனாலே அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுக்கும் போது அவர் சொன்னார், 8ஆம் வசனம் மத்தேயு 10:8, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி தம்மிடத்திலே இருந்த அதிகாரத்தை
அந்த 12 பேருக்கும் கொடுத்து அவர்களை அனுப்பினார். இப்ப நடந்த காரியம் என்ன? இந்த 12 பேரும் தட்டி தடுக்கி எவ்வளவு காரியங்கள் அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சீர்படுத்தி சிறப்படுத்தி எப்படியோ கொண்டு வழி நடத்தி கொண்டு போனார். ஆனால் அதிலே ஒருவன் கேட்டின் மகனாய் போய்விட்டான். ஆமா, மத்தேயு 27 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவனை குறித்து இப்படியாக எழுதியிருக்கிறது. மத்தேயு 27:3 வாசிக்கலாம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கு திரும்ப கொண்டு வந்து மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே நான் என்ன செய்து விட்டேன்? பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். பாடப்பா, அது எங்களுக்கு தெரியாதே, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை 30 வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்களா? நாண்டு கொண்டு செத்தான். இதுதான் அவனுடைய கதை. இப்ப நாண்டு கொண்டு செத்தான். ஆமா, தொடர்ந்து வாசிங்க. பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது இரத்த கிரயத்தினாலே ஆன பணம். ஒரு ரத்தம், குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த வைத்து கொலை செய்யப்பட்ட அந்த பணத்தை இதை எங்க போட முடியாது? போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணும்படுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரையிலும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இரத்த நிலம் எனப்படுகிறது. பாத்தீங்களா? 9 வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாக்க 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து. நன்றாய் கவனிங்க, இங்க என்ன சொல்லப்படுறது? இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை இவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்துக்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று என்று சொல்லப்படும். எரேமியா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது முன்கும். ஆமா, இங்கே சகரியாவின் புஸ்தகம் 11 அதிகாரம், சகரியா 11 அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று சொல்லி அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்திலே எறிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்து விட்டேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்பட்டது. ஆமா, அங்கே என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? அந்த யோவான் 17:12 என்ன அங்கே சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? கேட்டின் மகன் கெட்டு போனான் என்று சொல்லுவதற்கு முன்பதாக அங்கே அவர் சொல்லுகிறார் 17:12 வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. வேத வாக்கியத்தில் இருக்கிறதெல்லாம் நிறைவேற முடியாது. புரிகிறதா உங்களுக்கு? இந்த யூதாஸ் 12 பேர்ல அப்போஸ்தலர் என்று பெயரிடப்பட்ட, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேர்லே ஒருவன். ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
சாதாரண ஒரு மனிதன் இயேசுவை காட்டிக் கொடுத்திருந்தால் பரவாயில்லை. இயேசு அதுவரையிலும் அவர்களோடு தான் இருந்தார். இந்த 3 வருடத்திலே இந்த இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவை போல சாயலா மாறிட்டாங்க. முகமும் அவர்களை போல மாறி போச்சு. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் அப்படியே மாறிச்சு. அதனால இது இயேசு யாரு தோமா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த யூதர்கள் எல்லாம் வந்து இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு அந்த ரோம சக்கரவர்த்திகள் எல்லாம் வந்து கேட்குறாங்க, இந்த இயேசு அதில் யாரு? நீங்கள் 12 பேர் இருக்கீங்க, எல்லாம் பார்த்தா ஒரே மூக்கும் மொழியும் ஒன்றா தான் இருக்கு. அப்போ இவன் சொன்னான், நான் அந்த இயேசு யாருன்னு காட்டி கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் என்ன தருவீங்க? அப்போ அவனுக்கு 30 வெள்ளிக்காசு தரணும். அப்போ தான் அவன் என்ன பண்ணான், அந்த முத்தத்தினால இயேசுவை காட்டி கொடுத்தான். இல்லைன்னா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது, அதனால் காட்டி கொடுத்தான். சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று முன்னமாகவே சொல்லிவிட்டார். சிலுவையிலே அறைவார்கள், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடே வருவேன் என்று. காட்டி கொடுக்கறது வேற எவனாவது காட்டி கொடுத்துட்டு போட்டோம் 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு. நீ யாரு? நீ யார்? நீ ஆண்டவரோடு இருந்த பிள்ளை அல்லவா? நீ அந்த வேலையை செய்யலாமா? கர்த்தருடைய பிள்ளைகள் தப்பு பண்ணாதான் என்ன பண்ணுவாங்க? நீ பண்ணலாமா? யாரோ ஊரில் இருக்கிறவன் ஒருத்தன் பண்ணிட்டு போறான், நீ பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்ல, அதனால யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு போகலாம். அன்பு தெய்வ பிள்ளைகளை கவனமா இருங்க. நாம் கேட்டின் மகன் என்ற லிஸ்ட்ல நாம் போகக்கூடாது. நம்மை ஆண்டவர் வரவேற்பார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாங்க. ஆமா, சொன்னார் அல்லவா, அந்த வலது பக்கத்தில் நிற்கிறவரை பார்த்து, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளே, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே உங்களுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற அந்த சந்தோஷமான பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிங்கன்னு சொல்லுவாராம். அப்படி வரவேற்க வேண்டிய ஆண்டவர், அப்படி நம்மளை கூப்பிட வேண்டிய ஆண்டவர், இவன் கேட்டின் மகனாய் போய்விட்டானே, கேட்டின் மகனாக கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உபாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 27:25. குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன், லஞ்சம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். ஆமேன். பார்த்தீர்களா எப்படி இருக்கு? பார்த்தீங்களா? குற்றமில்லாத ஒருவரை பரிதானம் வாங்கி கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குறவன் சபிக்கப்பட்டவனாம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே சொல்லப்பட்டது. அது தேவன் எழுதி கொடுத்த கட்டளை அது. ஆமா, 2 தெசலோனிக்கேயர் 2:3 வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானே, ஆமா, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்ட அந்தி கிறிஸ்துவை பற்றி இது சொல்லப்பட்ட வசனம். எனவே அவன் கேட்டின் மகன் அந்தி கிறிஸ்துவுக்கு. புரிகிறதா? கேட்டின் மகன் யாருக்கு பேரு? அந்தி கிறிஸ்துவுக்கு. கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒளிய அந்த நாள் வராது. ஆண்டோடைய பகிரங்க வருகை, ஆண்டோடைய 1000 வருஷ அரசாட்சி. அதனால அந்த கேட்டின் மகனாகிய அந்த மோசம் போக்குறவன் வருவான். எனவே நீங்கள் மோசம் போகாதபடி எச்சரிக்கையாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை மோசம் போக்குகிற சக்திகள் இந்த உலகத்தில் அதிகமாய் வரும். அவன் பாவ மனுஷன், கேட்டின் மனுஷன் மகன். நாம் எந்த விதத்திலும் கேட்டின் மகனாக போயிடவே கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானே, கவனமாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது? வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும்
வேறாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பண ஆசை. பண ஆசை பாத்தீங்க, யூதாசை எங்க கொண்டு போய் நிறுத்திச்சு? பண ஆசை தீமையில கொண்டு நிறுத்திச்சு. தீமையிலே கொண்டு போய் நிறுத்தி விட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த கேட்டின் மனுஷனாகிய, கேட்டின் மகனாக இந்த யூதாஸ் போய்விட்டானே, அதற்கு காரணம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 26:20. சாயங்காலம் ஆனபோது 12 பேரோடு கூட அவர் பந்தி இருந்தார். நன்றாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது மிகவும் துக்கம் அடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதித்துரமாக, என்னோட தாளந்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரவி, நானோ என்றார். ஆண்டவர் என்ன சொன்னார் உடனே? அதற்கு அவர், நீ சொன்னபடிதான். பார்த்தீர்களா? நீ சொன்னபடிதான். ஆண்டவர் சொல்றார், மனுஷகுமாரன் ஒருவரின் மூலமாக காட்டி கொடுக்கப்படுவான் என்று தெரியும். ஆனால் நம்மோடு கூட தாளந்திலே கையிடுகிறவன், அந்த அப்பம் பிட்கிறதிலே, ரசம் குடிக்கிறதிலே, அந்த பந்தியிலே அதை தொடுகிறவன் ஒருவன் அதிலே இருக்கிறான் அப்படின்னா. பார்த்தா 12 பேரை தான் கூப்பிட்டு வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? போஜனம் பண்ணுகிறார், போஜனம். அப்போ இவங்களுக்கு என்ன, ஆண்டவரே, நானா 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 அப்படின்னு எல்லாரும் என்ன கேட்குறாங்க? நானோன்னு கேட்குறாங்க. ஆண்டவரே, இருக்கிறது 12 பேர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னீங்களே, அது வேற என்ன சொல்லிட்டாரு? அவன் பிறவாமல் இருந்தால் நல்லது, காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. ஐயோ என்றால் அவனுக்கு ஆபத்து. அவன் பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கணும் சொல்றாரு. புரிகிறதா உங்களுக்கு? இது கர்த்தருடைய கருத்துல கெட்டு போனது. குயவன் வீட்டுக்கு போனார்ல, குயவன் வணிந்து கொண்ட பாத்திரம் அவன் கையில கெட்டு போயிடுச்சு. நம்முடைய குயவன், பரம குயவன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருக்கு கையிலே கெட்டு போயிடுச்சு. நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் ஒருவேளை சொல்லலாம், அந்த ஆதியாமத்தில் பார்த்தோம்ல, அதே போல அவர் என்னதான் படைச்சு, மனுஷனை படைச்சாரு, அதை படைச்சு, இது கழிச்சு, இந்த பொல்லாத விருட்சத்தை எதுக்கு படைக்கணும்? அதை படைக்காம இருந்தா தொல்லையே இல்லைன்னு நம்மெல்லாம் நினைக்கிறது போல. புரிகிறதா? ஆமா, நம்ம நினைக்கிறோம். இவன் 12 பேரை தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவருக்கு தெரியாதா? இதுல ஒருத்தன் தான் நம்மளை காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சுதானே அப்புறம் சொல்றாரு. ஏன் அவனை விட்டுட்டு வேற எவனா நல்லவனா தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுதானே? புரியுதா? ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நம்மை உண்மை உள்ளவன் என்று சொல்லி எண்ணி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? நம்மை ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். ஆமென். தீமோத்தேயுல தான் இருக்கும், உங்களை உண்மை உள்ளவன் என்று எண்ணி நம்ம என்ன பண்ணாராம்? ஆண்டவர் ஊழியத்துக்கு ஏற்படுத்தினாராம். ஆனா நம்ம உண்மை இல்லாதவனா போயிடுவான்னு அவர் எவ்வளவோ பண்ணி பார்த்தார். அதுக்காக தான் இந்த எச்சரிப்பையெல்லாம் கொடுத்தார். உங்களில் ஒருவன் சொன்னார். ஆமா. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லிதான்
ஆண்டவர் அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுல அவர்ல குற்றம் இல்ல, நம்ம நம்பிதான் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமா, நாம் சீர்கட்டு போனால் அதான் சொல்லணும், வாழ்வும் சாவும் தேவனுடைய கருத்துல இல்ல, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்க கருத்துலையும் என் கருத்துலையும் தான் நம்முடைய வாழ்வும் சாவும் இருக்கிறது. நல்லவர்களாய் மாறுகிறதும் கெட்டவர்களாய் மாறுகிறது நம்ம தான். ஆண்டவர் நம்ம நல்லதான் படைத்தார். நம்ம சீர்கட்டு போனால், சொல் பேச்சு கேட்காமல் போகும்போது அவர் விட்டு விடுவார். அதுதான் அதுல உலக. இவன் இந்த எச்சரிப்பை சத்தத்தை கேட்டும் அவன் என்ன பண்ணல, மனம் திரும்பவே இல்லை. பாத்தீங்களா, மனம் திரும்பவே இல்லை. 50ஆம் வசனம் வாசிங்க, 26:50, மத்தேயு 26:50. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்றார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, முதல்ல எச்சரித்தார். அவன் பரவாமல் இருந்தா நல்லா இருக்கும். ஆண்டவர் பேர்ல குற்றம் இல்லை, அங்கே சொல்லிட்டாரு. அப்போவாது அவன் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இன்னும் யாரு இவன் கேட்கிறான். ஆண்டவரே, நானும் நீதான்பா, நீ சொல்றபடின்னு அப்படி பர்டிகுலரா சொன்ன பிறகும் யாரு சொன்னது, நானும் நீங்களும் சொன்னதில்லை. மற்ற அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தை இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீதான் என்ன காட்டி கொடுக்க போற. அப்போவாவது அவனுக்கு மனம் திரும்புறதுக்குள்ள எண்ணம் இல்லை. பார்த்தீர்களா, அதுதான் எண்ணம் இல்லை. அநேகருக்கு மனம் திரும்ப வேண்டிய எண்ணமே இல்லை. என்னதான் வசனம் கேட்டாலும், என்னதான் அது பண்ணாலும், இங்க நன்றா கவனிக்கணும். அந்த அப்பத்துல இருந்து இவன் எழும்பி போகல, அதை இவன் சாப்பிட்டான். பந்தியில பங்கெடுத்தான். கொடுமையான காரியம். இன்னைக்கு நிறைய பேரு பந்தியிலே பங்கெடுத்து விட்டு கேட்டின் மகனாய் போகிறாங்களே, அதை நினைத்து வேதனையா இருக்கிறது. பந்தியில தான் பங்கெடுக்கிறாங்க. ஊழியக்காரன் சொன்ன பேச்சையும் கேட்க மாட்டாங்க. எச்சரிப்பு சத்தம் சொல்றான், ஊழியக்காரன் கேட்க மாட்டாங்க. அவன் தான் கேட்டின் மகன். எச்சரிப்பின் சத்தம் கேட்கல. சரி, கடைசியா காட்டி கொடுக்கிற நேரம் வந்துச்சு. அவன் என்ன பண்றான், ஆமா, காட்டி கொடுக்க போகிறான். எவ்வளவு கொடுமையான காரியம் பார்த்தீர்களா. 45ஆம் வசனம், பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்து விட்டது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். இயேசு அங்க வர்றாரு. 49ஆம் வசனம், உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரவி வாழ்க அப்படின்னு கட்டி பிடிச்சு என்ன பண்ணானாம், முத்தம் கொடுத்தானா. எல்லாம் வாசிக்கும் போது உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. ஏற்கனவே சொல்லிட்டார், அவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்கும். பிரியமானே, இவன் அடைய போற ஆக்கினை கொடிய வேதனை, நரகம். அதனால ஆண்டவர்களே, இவன் பிறவாமல் இருந்தால் நலமா இருக்கும். காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. இப்ப கூட அவன் மனம் திரும்பல பாருங்க. அவனுடைய துணிகரம், அவன் எது மேல குறிக்கோளா இருக்கிறான், 30 வெள்ளிக்காசு மேல குறிக்கோளா இருக்கிறான். இப்போ காட்டி கொடுக்க வந்துட்டாரு. அப்ப கூட ஆண்டவர் அவனை பார்த்து துரோகின்னு சொல்லல, என்னன்னு சொன்னாரு, சிநேகிதனே. எவ்வளவு பெரிய வார்த்தை பாத்தீங்களா. 50ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். பார்த்தீர்களா, சிநேகிதனே. ஆமா, நீ கடைசி பந்தியில பங்கெடுக்கிறது வரைக்கும் ஆண்டவர் உன்னை சிநேகிதியேன்னு தான் சொல்லுவார். அதனால நீ செய்யற அநியாயத்தை செய்துட்டே இருக்கலாம்னு நினைக்காத. நீ கேட்டின் மகனாய் மாறி விடாத. எச்சரிப்பின் சத்தத்தை அநேகர் கேட்கறது கிடையாது.
எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறது கிடையாது, துணிகரம். கேட்காமல் துணிந்து ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டான். ஆனாலும் அவர் தேவகுமாரன், அன்புள்ளவர். கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்லிடுவேன், அட துரோகி, என் கூட எத்தனை முறையா வந்து அற்புதம் செய்யும்பெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டியா, இப்படியெல்லாம் பண்ணிட்டு நான் கடைசியா சொல்றேன், அப்போ கூட என்ன பண்ணேன், நானோன்னு சொன்னேன், நீதாயான்னு சொன்னேன், அப்பதான் மறந்துருமாவன் அப்படின்னு துரோகி என்ன சொல்லியிருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், சிநேகிதனே, அவர் தன்மையிலே மாறாதவர். அதனாலதான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்புள்ளவர், நம்மை சிநேகம் பாராட்டுகிறவர். ஏன் நான் காட்டி கொடுக்க போறேன், என்ன இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அறைவாங்க, சிநேகிதனேன்னு சொல்லும்போது கூட ஓடி போயிடக்கூடாதுவ. பார்த்தீங்களா, அந்த ஐயோவுக்கு அடிமையாகி விட்டான். ஆமா. ரெண்டாவது ஒரு இடத்துல பாருங்க எச்சரிப்பு. லூக்கா 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். லூக்கா 22:21 இருந்து. அப்பொழுது யூதேயாவுக்கு 22:21 பின்பு இதோ என்ன சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னோட பந்தியில் இருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. பார்த்தீங்களா, இங்கேயும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார், இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னோடு கூட பந்தியில் இருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் வேற எவனாவது காட்டி கொடுத்துட்டு போட்டுமே, அதுக்காக சொல்றாரு. அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோன்னு சொன்னார். அதையும் அந்த எச்சரிப்பின் சத்தத்தையும் அவன் கேட்கவில்லை. பிரியமானவர்களே, யோவான் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வாருங்கள். அங்கேயும் ஆண்டவர் சொல்றார். யோவான் 13:21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே சொல்லுகிறார், சாட்சியாக சொல்லுகிறார். இங்க எப்படி ஆண்டவர் சொன்னாரு, ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசம் பார்த்தீங்களா. ஆவியில என்ன பண்ணார், அவரு கலங்கிட்டார். புரிகிறதா உங்களுக்கு? ஆவியில ஒரு கலங்கிட்டாரு. வேற எவனாவது காட்டி கொடுத்துட்டு போயிருக்கலாமே. நான் தெரிந்து கொண்டு அப்போஸ்தலன் என்று பேரிட்டு என்னோடு கூட வைத்திருந்து என்னோடு கூட படுத்து தூங்கினவன், என்னோடு கூட வந்தவன். அவருக்கு மனதில் பயங்கர வேதனை, பல காரியங்களை சொல்லி பார்க்கிறார். அப்படியா திருந்துவானான்னு, அவன் திருந்தல. மன வேதனை கலங்கி சொல்றார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவர் நோக்கி பார்த்தார். அந்த சமயத்தில் அவருடைய சீசர்கள் இயேசுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுருக்கு சைகை காட்டினான். இவன் எங்க படுத்துட்டு சைகை காட்டுறான், ஆண்டோடைய மார்பிலே சோபால சாஞ்சிருந்த மாதிரி சாஞ்சிட்டு பேதுரு அந்த பேரு யாரை பற்றி சொல்றாரு அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்ணுகிறாரு, இவன் சைகை தான் காட்டினா, அந்த சைகையே ஆண்டவர் அறிஞ்சிட்டு என்ன சொன்னார், அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றார். இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். நன்றாய் கவனிங்க. அப்போ கூட அவன் என்ன பண்ணியிருக்கணும், உடனே ஆண்டவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே மன்னிச்சுடுங்க, என் இருதயத்தில் இருந்தது உண்மைதான், நான் அவங்கள்ட்ட பேசினதும் உண்மைதான், நான் பேரம் பேசினதும் உண்மைதான், நான் 30 வெள்ளிக்காசுக்கு ஒத்துக்கிட்டதும் உண்மைதான், சத்தியமா நான் இனி உண்மை காட்டி கொடுக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சரண்டர் ஆகிறதுக்கு மனதில்லாதவன் யார்? கேட்டின் மகன். குற்றத்தை வெளிப்படுத்தும் போது, ஐயா நான் தான் ஐயா தப்பு பண்ணிட்டேன்,
என்ன மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம துணிகரமாக இருந்தான். சொல்லுவாங்க, உன் நெஞ்சு அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு. ஆமா, என்ன நெஞ்சழுத்தம் பார்த்தியா அப்படின்னு. ஆமா, தப்பு செய்தவங்க நம்ம கூட இருந்து தேடிட்டு இருப்பாங்க. ஆமா, யார் இதுல தப்பு பண்ணா, யார் தப்பு பண்ணா, தப்பு செய்தவங்களும் சேர்ந்து தேடுவாங்க. யார் அது, யார் அது, அப்படிதான் இவன் பண்றான். 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு சொல்கிறார், நீ செய்யணும்னு நினைச்சிட்டப்பா, சீக்கிரம் பண்ணு. வார்த்தைகள் எல்லாம் நெஞ்ச வெடிக்கிறான் வார்த்தை. அவனுக்கு நெஞ்ச வெடிக்கல, அவனுக்கு கல் நெஞ்சம் உள்ளவன். பாத்தீங்களா, அவன் என்ன நெஞ்சம் உள்ளவன்? கல் நெஞ்சம். சாத்தான் புகுந்துட்டான். ஆமா, நீ செய்யறத சீக்கிரமா செய்யப்பா. அவர் இப்படி சொன்ன, அவனுடனே சொன்னதன் கருத்தை பந்தியில் இருந்த ஒருவனும் அறியவில்லை. எப்படி இருக்கு பாருங்க. யூதாஸ் பணப்பையை வைத்திருந்து கொண்டபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கும்படியாக இயேசு அவனுடைய சொல்லி இருப்பார் என்று நினைச்சாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க, இவனுக்கு நினைப்பு பழப்ப கெடுத்துச்சு பாருங்க. இயேசுவோடு இருந்தவன் எல்லாம் எப்படி இருந்தான்? மந்த புத்தி உள்ளவனா இருந்தான். என்னத்த சொல்றார்? ஆமா, அவர் சொன்னாரு, அந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலம் ஆயிடுச்சு. துணிக்கையை தோய்த்து என்ன கொடுத்துட்டாரு? கொடுத்தாது வாங்கி சாப்பிட்டுட்டு போனான். இயேசு கொடுத்த கடைசி ராப்போஜன பந்தியம் வாங்கி சாப்பிட்டுட்டு துணிகரமாய் போனவங்க இருக்கிறாங்க. தயவுசெய்து என் கையால திருப்பந்தி வாங்குறவங்க கடைசி சாப்பாடா இருந்துட போகுது, வேண்டாம். துரோகிகளாக மாறிடக்கூடாது. ஆமென். அப்பத்தை வாங்குறவங்க நீடூழியா இருக்கணும். சிலர் இவன் கையால இனி அப்பவும் வாங்க மாட்டேன், நீ நாசமா போன நான் என்ன பண்ண முடியும்? உன் தலையில அப்படி எழுதி இருந்தேன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன செய்ய முடியும்? சகோதரிமார சொல்லுங்க. ஒருத்தன் தலையில இதுதான் எழுதியிருந்தான்னா அவனை எதை என்ன மாத்தவே முடியாது. இவன் இயேசுவோடு இருந்து கடைசி ராப்போஜன பந்தி அதை வாங்கி தின்னுக்கிட்டு போய் துணிச்சலோட காட்டி கொடுத்துருக்கிறான் பாருங்க, துரோகி. ஆண்டவர் எவ்வளவோ தருணங்களை கொடுத்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்க போஜனமானம் பண்ண வந்திருக்கும் போது நிதானித்து இந்த அப்பத்திலே தன்னைத்தானே சோதித்து அறிந்து அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானங்கன்னா கடவன் எழும்பி போகக்கூடாது, பானம் பண்ணணும். ஆமா, இவன் கடைசி சாப்பாட்டையும் வாங்கி ராப்போஜனத்தையும் வாங்கி தூணுட்டு போய் செத்தான். ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டான். கொடுமை. நான் பலி அல்ல, இயேசு பலி அல்ல, அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆமா, நானும் உங்களுக்கு பிரசங்கிக்காத வசனமே இல்லை, நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் சத்தியத்தை சத்தியமா போதிப்பேன், என் வேலை அது. அதுக்கு மேல நீங்க எச்சரிப்பின் சத்தம் கேட்டு மனம் திரும்பிடணும். யாரும் பாவம் செய்யாதவங்களோ தவறு செய்யாதவங்க இல்லை. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். வசனம் நம்மளை பேசும்போது இருதயத்தில் குத்தப்படும் போது மனம் திரும்பிடணும். இன்னும் வீராப்பு, இன்னும் அப்படி இது ஆவு, நான் யாரு நீ யாரு, வேண்டாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்மளை எல்லாரையும் தேவன் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும்படியாக தான் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமா, சாத்தான் என்ன பண்ணிட்டான்? 12 அப்போஸ்தலர்கள் ஒருவனுக்குள்ளாக சாத்தான் புகுந்து விட்டான். எபேசியர் 4:27 வாசிங்க, என்ன சொல்லி இருக்கிறது? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆமா, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. நீ பூட்டு போடுவியோ இல்ல நீ ஒரு வலையை எடுத்து கவுத்திட்டா வலைக்குள்ளால உட்கார்ந்து இருக்கிறியோ, அதெல்லாம் அவர் சொல்லல. பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க, அவ்வளவுதான். அவன் வருவான்,
ஆதியாகமத்துல வந்தான் ஏவாள்கிட்ட, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ட்டையும் வந்துட்டானே, நிறைய பரிசுத்தவான்கள் இடறி போயிட்டாங்களே, அதனால வருவான், நம்மளையெல்லாம் விட்டு வைப்பானா? அவனிடத்திலே காணப்பட்டது யார் இடத்துல? கேட்டின் மகனிடத்திலே காணப்பட்டது. அவன் ஒரு அப்போஸ்தலன், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், 12 ஒருவன், இயேசுவோடு படுத்திருந்தவன். அதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணணும். அவனிடத்திலே காணப்பட்டது துணிகரம், அவனிடத்திலே காணப்பட்டது மனசாட்சி இல்லை அவனுக்கு. அவன் இரக்கமற்றவன், எச்சரிப்பை உதாசீனம் பண்ணினவன், பண ஆசை, தெய்வ பயம் இல்லை, எச்சரிப்பை கேட்டும் மனம் திரும்ப அவன் மனதில்லாதவன். இப்படிதான் அவனை குறித்து 7 குறிப்பு தான் எடுத்திருக்கு. கவனமா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே, கவனமா இருக்க வேண்டும். எனவே நாம் ஒருபோதும் கெட்டு போக கூடாது. கேட்டின் மகன் கெட்டு போயிட்டான். அவர் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு கடைசியா, ஆண்டவரே பிதாவே, எனக்கு நீர் தந்தவைகளில் நான் ஒன்றையும் நான் கைவிட விடவில்லை, எவ்வளோ ட்ரை பண்றேன். அதனாலதான் அவனை கடைசி நேரத்தில் கூட துரோகின்னு சொன்னா கூட அவன் கோச்சிட்டு போயிடுவானு, சிநேகிதனேன், நான் கடைசி வரை என்னை தாழ்த்தினேன், அன்பு பாராட்டினேன், எச்சரிப்பு கொடுத்தேன், நீ பரவாமா இருந்தா அவன் நலமா இருக்கும், ஐயோன்னு சொன்னேன், எதுலையும் கேட்கல. அவன் கேட்டின் மகன் கெட்டு போனானே தவிர வேற யாரும் கெட்டு போகவில்லை. எனவே கேட்டின் மகனாக நாம் இராதபடி ஆண்டவர் பிள்ளையாக அவர் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை, பணியை, ஆண்டுடைய ஊழியத்தை கடைசி வரையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். நமக்கு கொடுத்த விசுவாசத்தை, ரட்சிப்பை காத்துக்கொண்டு பரலோக சந்தோஷத்திலே ஜீவிக்க வேண்டும். மற்ற சீசர்கள் எல்லாரும் பரலோகத்துல ஆமா போவாங்க, இவன் ஒருத்தன் தான் எப்படி போயிட்டான், ஆண்டு கொண்டு செத்தான். பிரியமானே, அவன் கொண்டு வந்து என்ன பண்ணுகிறான், அந்த பணத்தை, ஐயோ நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தனே, அது உண்பாடு, அது உண்பாடு. அப்போவாது அவன் போய் ஆண்டவரே என்னை மன்னியுங்க, என்னை மன்னியுங்க என்று சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவர் இறங்கி இருப்பார். ஆமா, ஆண்டவர் இறங்கி இருப்பார். அவனுக்கு இரக்கம் கிடைக்காமல் போயிட்டது, அவனுக்கு மனதில்லை, மனதில்லை. நல்லா கவனிக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிப்போம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். 12 சீடர்கள் ஆண்டவர் உலகத்திலே இருக்கும்போது 12 பேரும் இயேசுவை போல அவர்களுடைய முகங்கள் மாறிவிட்டதப்பா. அந்த சாயல் இயேசுவை பார்த்தது போல இருந்தது. 12 பேரும் இருந்தார்களே, இயேசுவோடு கூட மார்பிலே சாய்ந்திருந்தான் ஒருவன், இயேசுவோடு கூட படுத்திருந்தார்கள், இயேசுவோடு கூட சாப்பிட்டார்கள், இயேசுவிடத்தில் இந்த வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, கேட்டின் மகன் ஆகிய யூதாஸ் எவ்வளோ எச்சரிப்பு சத்தம், எவ்வளோ ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்தாரப்பா. அவன் அதை உதாசீன பண்ணி நித்திய வாழ்வை அவன் இழந்து விட்டானே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு ஆண்டவரே யாரும் வாழக்கூடாதப்பா, யாரும் வாழக்கூடாது. திருப்பந்தியிலே கை வைக்கிற அத்தனை பேரும் பரலோகம் போய் சேர கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே கிருபை தாரும் அப்பா, கிருபை தார். கேட்டின் மகனாக போகாதபடி ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே கவனமாயிருக்க கிருபை தாரும். பண ஆசை எங்களுக்கு வேண்டாமப்பா, கவனமாயிருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. பண ஆசையினாலே இப்பிரபஞ்சத்திலே மோசம் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்பா, வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கிருபைதார். உடைய வரிகைக்காக ஆயத்தப்படுத்தும் அந்த பரலோக ராஜ்யம் மகிமையுள்ள அனுபவம் ஆண்டவரே. அந்த மகிமையுள்ள ராஜ்யத்தில் நாங்கள் போய் சேர உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், குற்றங்கள் குறைகளை மன்னியும் அப்பா. நீர் எங்களை உணர்த்தும் போது, எச்சரிக்கும் போது நாங்கள் மனம் திரும்ப உதவி செய்யும். உடைய வரிகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற அன்பிருக்கின்ற பரலோக பிதாவே, ஆமென்.